இன்னைக்கு வந்து டியூடு, டீசல், பைசன் இந்த 3 படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 படமும் நேத்து ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு ஃபைனலா கலெக்ட் பண்ணிருக்கு, டே 1 எவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனையும் பார்ப்போம். இது இல்லாம காந்தாரா சாப்டர் 1, இட்லி கடை, இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, விண்ணை தாண்டி வருவாயா தான். அதுல ஆரோமலை அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டுல அந்த ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று வரும், அதுதான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் முகமது ஷேக், ஏசி கார்த்திக் ஃபார் யூ, பாண்டியராஜ், பெர்டின், கண்ணன், இளவட்டம் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஜாலி LLB 3 இந்த படத்தோட டே 28 இந்தியாவில் 30 லட்சம், உலகம் முழுக்க 34 லட்சம், 136 கோடியே 26 லட்சம் இந்தியாலையும், 167 கோடியே 16 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட், வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சிருக்கு ஜாலி LLB 3. இந்த வருஷமே அக்ஷய்குமாருக்கு 2 பெரிய வெற்றி படம், ஒன்னு ஹவுஸ்ஃபுல் 5, இன்னொன்னு ஜாலி LLB 3. அப்புறம் சன்னி சன்ஸ்காரிக்கு துளசி குமாரி அப்படிங்கிற படம் டே 15 இந்தியாவில் 1 கோடியே 19 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 32 லட்சம், டோட்டலா 65 கோடியே 42 லட்சம் இந்தியாவிலும், 82 கோடியே 47 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 65 கோடி பட்ஜெட், நல்லாவே கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம். அப்புறம் பவன் கல்யாண் அவர்களோட ஓஜி திரைப்படம் நேற்று 22வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 35 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம், 199 கோடியே 82 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 302 கோடியே 52 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 250 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் ஒரு பெரிய வேலைக்கு போயிருக்கு. அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானால இன்னும் வசூல் தேவைப்படுது. அப்புறம் தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் நேற்று 16வது நாள் தமிழ்நாட்டுல 44 லட்சம், உலகம் முழுக்க 53 லட்சம், 49 கோடியே 40 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 71 கோடியே 80 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 இந்த படம் நேத்து 15வது நாள் கர்நாடகால 3 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 15 லட்சம், தமிழ்நாட்டுல 1 கோடியே 34 லட்சம், கேரளால 77 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 415 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 70 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 96 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 188 கோடியே 96 லட்சம் கர்நாடகாலையும், 96 கோடியே 10 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 56 கோடியே 17 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கர்நாடகால 47 கோடியே 87 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 190 கோடியே 58 லட்சம், ஓவர்சீஸ்ல 104 கோடியே 78 லட்சம், உலகம் முழுக்க 684 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 125 கோடி. ஆக்சுவலா இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய வசூல் தான். ஆனா இந்த படம் ஒரு ஸ்டேட்ல மட்டும் இன்னும் பெரிய வசூல் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆமாங்க, ஆந்திரா தெலுங்கானால பெரிய வேலைக்கு போயிருக்கு. ஸோ பாப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன டீசல், பைசன், டியூடு இந்த 3 படங்களோட அட்வான்ஸ் புக்கிங், ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்கை பார்த்துருவோம். ஸோ ஹரிஷ் கல்யாண் அவர்களோட டீசல் திரைப்படம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 19 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம். ரொம்ப கம்மியான ஷோஸ் தான். எனக்கு தெரிஞ்சு டே 1 தமிழ்நாட்டிலே ஒரு 70 லட்சம் அந்த மாதிரி வர்றதே பெரிய விஷயம். 60 லட்சம் 70 லட்சம் கிட்ட வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல துருவ் நடிக்கிற பைசன் திரைப்படம், இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஃபைனல் தமிழ்நாட்டுல 1 கோடியே 43 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 61 லட்சம். இந்த படம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சரியான அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 1 இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 3.5-4 கோடி கிட்ட வரையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 கோடி 3.5 கோடி வந்தாலே நல்ல ஓப்பனிங் தான். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டியூடு ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 3 கோடியே 31 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 39 லட்சம், கர்நாடகால 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 21 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 41 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 67 லட்சம் இந்த படம் டே 1க்காக ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சரியான நம்பர் வந்திருக்கு. உண்மையிலேயே இது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு ஹீரோ 3வது படத்திலேயே இந்த அளவுக்கு ஓப்பனிங் வரங்குதுங்கிறது பெரிய விஷயம். அதை தாண்டி தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு 6 கோடி 6.5 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால ஒரு 2.5 3 வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா அதெல்லாம் பெரிய ஓப்பனிங். 2 கோடி வந்தாலே எனக்கு தெரிஞ்சு ஆந்திரா தெலுங்கானால பெரிய ஓப்பனிங். மற்ற இது கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் சேர்த்து ஒரு 1 கோடி இல்லை 80 லட்சம் வந்தாலும் அதுவுமே நல்ல நம்பர் தான். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வைடு ஒரு 12 to 15 கிட்ட வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இந்த 3 படத்துக்கும் டே 1 எவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத யாருது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். எந்தா இல்ல உங்களதுல யாருதாவதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ
இதுல எந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க? டியூடு, டீசல், பைசன் இந்த 3 படங்கள்ல எதை பாத்துட்டீங்க? எது சூப்பரா இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் 7 இயர்ஸ் ஆஃப் வட சென்னை. வட சென்னை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த படத்தோட பார்ட் 2 இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வரப்போகுது. இல்ல அந்த படத்தோட வேர்ல்டுல இருந்து ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி ரைட்டிங், அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ வட சென்னை வசூல் ரீதியா எவ்வளவு பெரிய வெற்றி அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டுல 43 கோடியே 10 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 80 லட்சம், கேரளால 2 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 13 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 63 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 27 கோடி, ஷேர் வந்து 35 கோடிக்கு மேல வந்து வசூல் ரீதியா ஒரு தரமான வெற்றி படமா அமைஞ்சது. இதை தாண்டி இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஏ சர்டிபிகேட் ஃபில்ம். ஸோ வழக்கமா இருக்கக்கூடிய யூ சர்டிபிகேட்ல வரக்கூடிய கலெக்ஷன் மாதிரி அப்படி நம்ம அந்த கணக்குல எடுத்துக்க முடியாது. ஸோ ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் அப்படிங்கும் போது அதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வைலன்ஸ் இருக்கு இந்த படத்துல. ஸோ இந்த படம் கதையே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இதே வேர்ல்டுல இருந்து அரசன் அதோட ப்ரோமோ நேற்று தியேட்டர்ல விட்டுருந்தாங்க, இன்னைக்கு வந்து யூடியூப்ல விட்டுருந்தாங்க. ஆக்சுவலா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனை கூட்டி இருக்கு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த படத்தை வெற்றிமாறனா இருக்கட்டும், சிம்புவா இருக்கட்டும், இவங்க 2 பேர் படமே ரீசெண்டா ரொம்ப லேட்டா தான் வருது. ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா ரொம்ப நாள் அப்படிங்கிறது ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா போகுது. ஆனா இந்த படம் ரொம்ப குயிக்கா முடிக்கணும், குயிக்கா முடிச்சு தியேட்டர்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டி இருக்கு. இந்த ப்ரோமோ அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆனா அந்த ப்ரோமோலயே பயங்கர பிளட். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்குமே கண்டிப்பா ஏ சர்டிபிகேட் தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்க எத்தனை பேருக்கு இந்த படத்தோட ப்ரோமோ, அதாவது அரசன் படத்தோட ப்ரோமோ அதுவும் வட சென்னையோட வேர்ல்டுல வரப்போகுது அப்படிங்கிறது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான படம் 35 இயர்ஸ் ஆஃப் சத்ரியன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஒரு தரமான வெற்றி படம். இன்னைக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. இந்த படத்தை இப்ப ரீரிலீஸ் பண்ண சொல்லி நிறைய ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட படம். ஸோ செம்ம ஹிட் இந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 40 லட்சம். இந்த படம் 4 கோடியே 70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுல தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 4 கோடியே 50 லட்சம் கிட்ட. தமிழ்நாட்டுல மட்டுமே 90 லட்சத்துக்கு மேல இந்த படத்துக்கு ஃபுட்ஃபால்ஸ் இருக்கு. பெரிய அளவுல வெற்றி படம். இந்த படத்தோட ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 2.25 கோடி கிட்ட வந்து இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மணிரத்னம் இந்த படத்துக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாம இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டரே வந்து மணிரத்னம் தான். ஸோ ஆனா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு இதுவும் என்னமோ நான் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த டைம்ல நான் உண்மையிலே இது மணிரத்னம் படம்னு நினைச்சேன். ஏன்னா லைட்டிங்லாம் அப்படிதான் இருக்கும். உங்க எத்தனை பேருக்கு அப்படி தோணி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தோட ஃபேன் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. ஃபைனலா இன்னொரு படத்தை பார்க்க போறோம். காமெடி படத்துக்கு இப்படி தமிழ்நாட்டுல இப்படி வசூல் இருக்கா, இப்படி இவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சா அப்படின்னு பெரிய அளவுல திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, மைக்கேல் மதன காமராஜன் தான். இந்த படமும் சத்ரியன் ரிலீஸ் ஆனா அதே நாள்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 35 இயர்ஸ் ஆஃப் மைக்கேல் மதன காமராஜன் 4 ரோலு. அந்த 4 ரோல்லையும் அவ்வளோ வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க. டெக்னாலஜியே இல்லாத அந்த டைம்ல கூட அந்த டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரே ஃப்ரேம்குள்ள கொண்டு வரணும். அதுல நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கையாண்டிருப்பாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த படம். இன்னைக்கு வந்து இந்த டெக்னிக்லாம் எப்படி இவங்க கையாண்டாங்கன்னு இன்னைக்கு நம்ம அதை டீகோடிங் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஒரு படத்துக்காக இவ்வளோ மெனக்கெடுவாங்களா, இவ்வளோ யோசிப்பாங்களா அப்படிங்கிறது. அதுவும் இன்னைக்கு ஓகே, ஆனா அந்த டைம்லயே அதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம்தான். சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர்களோட இயக்கத்துல கமல் சார் அவர்களோட நடிப்புல ஒரு பயங்கர வெற்றியான படம், பயங்கர ஹிட்டு. ஸோ தமிழ்நாட்டுல இந்த படம் 8 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது இல்லாம கேரளால இந்த படம் சரியான கலெக்ஷன் எடுத்தது. உலகம் முழுக்க இந்த படம் 10 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 80 லட்சம். ஷேர் மட்டுமே 5 கோடிக்கு மேல வந்தது. இந்த படம் வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்லயே காமெடி திரைப்படங்கள்லயே அதுக்கு முன்னாடி இருந்த தில்லுமுள்ளுவோட கலெக்ஷனை பிரேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது மைக்கேல் மதன காமராஜன். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க.